ஹலோ அஸ்ஸலாமுஅலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் டு ஜெமிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜெமிலா கிச்சனில் பொட்டேட்டோ கட்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 10 பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க, ஸ்கின்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கு பிறகு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 காஞ்ச மிளகா, இல்லைனா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி ஜாஸ்தியாகவுமே நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நல்லா அந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுக்கிறேங்க. ஸோ அதுக்கு பிறகு அதையுமே பொட்டேட்டோவில் போட்டு தேவையான அளவு உப்புமே போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி மசித்து வச்சுக்கிறேங்க. ஸோ நம்ம வரமிளகா சேர்க்குறனால வேறு எந்த ஒரு பச்சை மிளகாவோ எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஸோ அதுக்கு பிறகு நறுக்கிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொரியண்டர் லீஃப் அதையுமே சேர்த்து நல்லா அந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸோ இதை தொட்டு பொரிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு இப்போ அதுக்கு ஒரு மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சோண்டு பஜ்ஜி மாவு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டும், தேவையான அளவு உப்பு எதையுமே சேர்த்து நல்லா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தொட்டு பொரிக்கிற அளவுக்கு உள்ள பதத்துக்கு இந்த மாதிரி ஹேண்டில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ கட்லெட்டை வந்துட்டு இப்போ அதில் தொட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில், இல்லை உங்களுக்கு வேறு எந்த ஒரு ஷேப்பும் பிடிச்சிருந்தா அந்த மாதிரி போட்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கிடலாம். ஸோ இது வந்து நிறைய டிஷ்ஷஸ்க்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். செய்கிறதுக்குமே ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.